ஹாய்! போன வீடியோல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கான ஜஸ்ட் சிலபஸ் என்ன இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன நம்மளுக்கு மெயின் சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதில வந்து கோர் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா, பவர் சிஸ்டத்த பத்தி பார்க்க போறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, பவர் சிஸ்டம் அவ்ளோ கஷ்டம், இவ்ளோ கஷ்டம் அப்டின்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு பெரிய மலைய கொஞ்சம் கொஞ்சமா கொடைஞ்சா எப்படி வந்துட்டு ஈஸியா பண்ணிடலாமோ, அதே மாரி தான் இந்த சப்ஜெக்ட்டையும் நம்ம பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 5ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 5ஆ டிவைட் பண்ணி அத ஸ்மாஷ் பண்ண போறோம். அவ்வளோதான். இப்ப அந்த பவர் சிஸ்டத்த வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 5ஆ பிரிக்க போறோம்ன்னு சொன்னேன்ல, அது என்னென்ன டைப்ஸு, அதுக்கு கீழ என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்டிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். சரி, இப்ப பவர் சிஸ்டத்துல நம்மளுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு வந்து பவர் சிஸ்டம்னா என்ன? நம்ம என்ன பண்ணோம், கரண்ட்டு நம்மளுக்கு வேணும். வீட்டுக்குலாம் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வந்து பவர ஜெனரேஷன் பண்ணணும். அந்த ஜெனரேஷன் பண்ணத கண்டிப்பா நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். டிரான்ஸ்மிஷன் பண்ணா நம்மளுக்கு என்ன கரெக்டாவா பவர் வந்து சேரப்போகுது? இல்ல. அதில வந்துட்டு அது ஸ்டெபிலிட்டி வந்து செக் பண்ணணும். ஸோ ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். 4வதா என்ன பண்ணணும் அப்டின்னா, அத டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எல்லா ஊருக்கும் அத கொண்டு போய் சேர்க்கணும். 5வது அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, புரொடெக்ஷன் கண்டிப்பா போடணும். இந்த சர்க்யூட் பிரேக்கரு, ஃபியூஸு, ரிலே இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு நாம அத பொத்தி பொத்தி பாதுகாத்து அத என்ன பண்ணணும், கொண்டு வந்து நம்ம வீட்ல நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸாவோ, 3 ஃபேஸாவோ நம்மளுக்கு வந்து சேர்க்கணும். அதுக்கு தான் இந்த பாடத்த என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, 5ஆ வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெனரேஷன், 2வது வந்து டிரான்ஸ்மிஷன், 3வது ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ், 4வது டிஸ்ட்ரிபியூஷன், 5வது புரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர் அப்டின்னு சொல்லிட்டு 5ஆ நம்ம பிரிச்சுக்கலாம். சரி, சிலபஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஜென்ரேஷன் வந்து இருக்குது. ஜென்ரேஷனில் பார்த்தா அப்படின்னா, நம்மளோட சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் லைன் டயக்ராம் பற்றி நம்ம கொஞ்சம் படிக்கணும். பியூ குவான்டிட்டிஸ்னால் இந்த ஃபால்ட் அனலைசிஸ் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரும். அதை பற்றி கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். பவர் ஜென்ரேஷன் டைப்ஸ், தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர், பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ஸ் இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். எக்கனாமிக் அண்டு ஸ்டோரேஜ் ஃபேக்டர் இதெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். இதில் என்ன மெயினாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதில் என்னென்ன அந்த காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதோட ஒர்க் என்ன, அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான சம்ஸு, லோட் ஃபேக்டர், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வரும். அதை பற்றிலாம் கொஞ்சம் மெயினாக நம்மளுக்கு படிக்க போகிறோம். அதோட எக்கனாமிக் காஸ்ட் இதை பற்றிலாம் கொஞ்சம் படிக்க போகிறோம். இவ்வளோ தாங்க ஜென்ரேஷன் அப்படியே முடிஞ்சது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன். இப்போ வந்து நம்ம வந்து பவரை வந்து ஜென்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்தியாவிலேயே எந்த அளவுக்கு அதிகமாக டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு, பவர் பிளான்ட்ஸில் வந்து எப்படியெல்லாம் டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறாங்க, அதுக்கான மாடலிங், பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கான டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்ன இருக்குது, அதாவது இண்டக்டர், கெப்பாசிட்டர் அதை பற்றிலாம் கொஞ்சம் படிப்போம். ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். கண்டிப்பாக இன்சுலேட்டர் கேபிள்ஸ் இல்லாமல் நடக்காது. இன்சுலேட்டர் வந்து மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் கீழே வரும். கண்டிப்பாக அந்த ஒயர்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஷேக் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த ஷேக்லேருந்து என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, அந்த ஷேகை நம்ம என்னென்ன பண்ணிவிட்டு அதை நம்ம கரெக்டாக கொண்டு வரலாம். அடுத்து இசட் பஸ், ஒய் பஸ் அந்த ஃபார்முலேஷன் படிக்கணும். லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் படிக்கணும். சன்ட்டு சீரியஸ் காம்பன்சேஷன், சன்ட்டு நடந்தால் எப்படி, சீரியஸாக நடந்தால் எப்படி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிக்கல், அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு, அந்த சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, 3 ஃபேஸ் ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்லாம் நடக்கும்போது நம்மளோட வோல்டேஜ் எப்படி இருக்கும், கரண்ட் எப்படி இருக்கும், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் நடக்கும்போது என்னவா இருக்கும், 3 ஃபேஸ் ஃபால்ட் நடக்கும்போது நம்மளுக்கு அதோட கரண்ட்டு, வோல்டேஜ்லாம் எப்படி இருக்கும், அது நடந்தால் நம்ம எப்படி சமாளிக்கிறது, இதுதாங்க ஒட்டுமொத்த டிரான்ஸ்மிஷனோட டாபிக்ஸு. இதில் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். என்னென்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பவரை வந்து பவர் பிளான்ட்லேருந்து ஜென்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து டிரான்ஸ்மிஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும்ல. ஏன்னா ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வந்துச்சு, வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே பொசுங்கி போயிடும் இல்லையா? அதனால் அதை வந்து ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ், டிரான்சியன்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரித்து அதோட ஸ்டெபிலிட்டியை கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு என்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஈக்குவல் ஏரியா கிரிட்டீரியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பவர் சிஸ்டம் டிரான்சியண்ட்டை பற்றி நம்மளுக்கு பார்க்கணும். அந்த டிரான்சியண்ட்டால் என்னென்ன வந்து பாதிப்புகள் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கணும். அது சீரீஸாக இருந்தால் எப்படி, பேரலாக இருந்தால் எப்படி சம் போடணும், அதில் வந்துட்டு கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கணும். இதை பற்றி பார்த்தாவே நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இதுக்கான
அதுக்கான கொஷின்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு நியூவாக என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே இந்த ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஏசி அண்டு டிசி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நம்மளோட டாப்பிக்கே. அதில் பார்த்திங்க அதோட டைப்ஸ் மட்டும்தான் படிப்போம். டைப்ஸில் பார்த்திங்கன்னா ஏசி, டிசி இந்த மாதிரி படிப்போம். 1 வயர் 2 வயர் எண்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் படிப்போம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஃபீடர்ஸ் பற்றி கொஞ்சம் படிப்போம். சர்வீஸ் லைன்ஸ் பற்றி கொஞ்சம் படிப்போம். அதில் ரேடியல் அது வந்து ரிலையபிளாக இருக்கா இல்லையா, ரிங்கு இந்த மாதிரி ஒரு சில மேஜரான டாபிக்ஸ் மட்டும் பற்றி படித்தாவே நம்மளுக்கு போதும். எல்லாமே நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டில் கவர் ஆகிடும். இதுலேருந்து கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் போட்டுட்டு போனாவே அந்த கொஷினையும் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இதுதாங்க மெயின் டாப்பிக்கு. ப்ரொடெக்ஷன் அண்டு ஸ்விட்ச் கியர் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப மெயினான டாப்பிக்கு. இதுலேருந்து தான் நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட்டடான நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் அதிகபட்சம் மிஞ்சி போனால் என்ன இருக்கும், ரிலே இருக்கும், சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும், அதை விட்டால் ஃபியூஸ் இருக்கும். இதை தான் திருப்பி துவைச்ச துணியை துவைக்கிற மாதிரி இதையே தான் துவைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட நம்மளுக்கு வந்துட்டு மேஜராக பார்த்திங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போமா, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்ப்போமா, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்ப்போம். சர்க்யூட் பிரேக்கரில் நிறைய கொஞ்சம் ஒரு 4-5 டைப்ஸ் இருக்கும். ரிலேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 ரிலே இருக்கும். அதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். மெயினாக இருக்கக்கூடியது பவர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம நிறைய பார்த்தாவே போதும். அதோட டைப்ஸு, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட கம்பேரிசன் என்ன, அதில் என்ன கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டு வச்சுருக்காங்க, அதை வச்சு எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், இதை மட்டும் பார்த்தாவே போதும். நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்படி தாங்க இந்த கஷ்டமான இந்த பவர் சிஸ்டத்தை வந்து நம்ம ஈஸியாக மாற்றி படிக்கணும். எதையுமே கஷ்டப்பட்டு படிக்கவே கூடாது. எல்லாமே ஈஸியாக தான் நம்ம படிக்கணும். ஏன்னா நம்மளாம் சோம்பேறிங்க ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக தான் பண்ணணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படுத்தினா நம்ம என்றைக்கும் படிக்கவே கூடாது. இது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எல்லா டாபிக்ஸ்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸுமே நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே எனக்கு கான்செப்ட் வேணும், கொஷின் பேப்பர்ஸ் வேணும், கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ.